அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 29 தராவீகளை தொழுதிருக்கின்றோம். 28 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தொழுத தொழுகைகள் அனைவரையும் அனைத்து தொழுகையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்தி கொள்வானாக. நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் முழுமையான முறையில் ஏற்று அதற்குண்டான கொடியை நிரப்பமான முறையில் தந்தார் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இறுதி பத்தில் அதில் ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த இரவு இன்றைய இரவாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சடைவோ தொய்வோ இல்லாமல் நிறைவான முறையில் நம்முடைய அமல்கள் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதம் என்பது ஒரு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அதிலும் குறிப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அருள் நிறைந்த மாதம் ரமலானுடைய மாதம். அந்த அடிப்படையில் எல்லாருமே தொடர்ந்து 27ஆம் கிராமம் மட்டும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நிறைவாக வந்தாங்க. அன்னைக்கு வந்துட்டு தான் ஒரு வருடம் செய்த பாவங்கள் எல்லாம் முழுசையாக அல்லாஹ்ட்ட கழுவிட்டு என்ன செய்தாங்க, பரிபூர்ணமாக போயிட்டாங்க. திருப்பி ஒரு வருடம் பாவம் செஞ்சுட்டு திருப்பி லைலத்துல் ஒன்று கூடிடுவாங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், பரிசுத்தமாகிடுவாங்க, அதோடு போயிடுவாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படி தான் நம்முடைய அமல்கள் நம்முடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எப்போது நம்மோடு தான் இருக்கிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை தருகின்றான். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தாததன் காரணமாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், மிகப்பெரிய கை சேதத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அமல் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்குண்டான அடையாளம் தொடர்ந்து அந்த அமலை செய்வது தான். இப்போ இத்தனை நாட்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் 27ஓடு முடிஞ்சு போயிடுச்சு இல்லாமல் 28 தராவை நம்ம தொழுதும். அல்லாஹ்வுடைய கிருபையில் 29 நமக்கு தொழக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கபூலியத்து, அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்குண்டான அடையாளம். ஹதீஸின் மூலியமாக பார்க்கக்கூடிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அங்கீகரித்தான் என்பதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா, நாம் கேட்கிற துவாவை அதோடு நிப்பாட்டிட மாட்டோம், மீண்டும் அந்த துவா அல்லாஹ் கேட்க வைப்பான். நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு துவா கேட்கிறோம்னு சொன்னா அந்த துவாவை மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிறான் என்று சொன்னால் அந்த துவா அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெற்றுவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக என்ற ஒற்றைப்படை லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்முடைய அமல்களை நிறைவாக்கிக்கிறோம். இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அந்த வாழ்க்கை அல்லாஹ் நீண்ட வாழ்க்கையாக தரணும், உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய அந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான அமல் செய்வதற்கு உண்டான தௌஃபீகை அல்லாஹ் தர வேண்டும் என்பதுதான் நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இதோட முடிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை மாறி சக்கராத்துடைய நிலைமை மாறி நம்முடைய சமுதாயத்தில் ஆக்கிக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய கடைசி நாளாக திகழக்கூடிய ஒற்றைப்படையில இந்த 29 அல்லாஹ் இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கிறான். ஒரு இரவு ஒரு பகல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் மறுநாள் இரவும் மறுநாள் பகலையும் அல்லாஹ் கொடுப்பதற்கு நாடினால் கிடைக்கும். அப்படி மறுநாள் நமக்கு இல்லை என்று சொன்னால் அந்த நாளை நம்ம என்ன செய்யணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், அல்லாஹ் 10 விதமான இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதிலும் குறிப்பாக 2 பெருநாள் தொழுகையினுடைய அந்த இரவின் மீது சத்தியமா அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தில் நாம் என்ன துவா கேட்கின்றோமோ அது முழுமையான முறையில் கபூல் செய்யப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி நம்ம வேலை செஞ்சு அதற்குண்டான கூலியை பெறக்கூடிய நாள் அன்றைய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்போ லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் நமக்கு கூலி கொடுக்க மாட்டானா? அதனுடைய கூலி வேற. இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கூலி கொடுத்துருவோமா?
யாராவது கூலி கொடுப்போமா? அந்த வேலை பரிபூர்ணமா முடிஞ்சிட்டா தான் நம்ம திருப்தியில் என்ன செய்வோம்? 10 ரூபாய்க்கு 20 ரூபாயை சேர்த்து கொடுப்போம். அதுபோல நம்முடைய அமல்கள் இன்ற ஒரு மாதம் செய்து முழுமை பெற்றாதான் அதற்குண்டான கூலியும் அல்லாஹ் அந்த பெருநாளுடைய இரவில் தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த பெருநாளுடைய இரவு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அந்த நாளை மிகவும் கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய அந்த நாளை மிகவும் கண்ணியப்படுத்தணும். அதனால என்ன செய்வோம்? சில பேர் மந்தி பிரியாணி திங்கிறதுக்காக வேண்டி தினமும் பைக் எடுத்துக்கிட்டு கும்போணத்துக்கும் காரைக்காலுக்கும் எரம்ஜாரிக்கு போறோம். எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்படுறோம். பைக்கில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, சின்ன பிள்ளை மூத்தாகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை சம்பவங்கள் நம்முடைய கண்ணில் பார்த்தாலும் காதில் கேட்டாலும் நம்முடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட அச்சம் வர்றதில்லை. இதெல்லாம் இள ரத்தம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? ஒரு துணிஞ்சு எதா இருந்தாலும் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ பெற்று நம்மகிட்ட முறையிடுறாங்க, நான் சொல்றேன் சேர்த்து என் பிள்ளை கேட்க மாட்டான் என்று அவங்க சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லும் போது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? உன் வேலையை பார்த்துட்டு போ, என்ன வேலையை நான் பார்க்கறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி நம்முடைய குழந்தையினுடைய நிலைமை இருக்குது? பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காத ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கிட்டு வருதுன்னு சொன்னா மிகவும் வருத்தத்துக்குரிய கவலைக்குரிய செய்தி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முந்தி ஒரு காலகட்டங்களில் உலமாக்கள் வர்றாங்க, பெரியவங்க வர்றாங்கன்னு சொன்னா இந்த பீடி சிகரெட் குடிக்கிறவங்களாம் என்ன செய்யறாங்க? ஓதமா போயிடுவாங்க, எடுத்து பின்னாடி மறைச்சிக்கிடுவாங்க. அதே மாதிரி கச்சனத்தை தூக்கி கட்டிருக்கோம் என்ன செய்வாங்க? கையிலேயே தூக்கி கீழே இறக்கி விடுவாங்க. ஆனா இப்ப யாரை உலமாக்கள் வந்தாலும், ஹாஃபீஸ் வந்தாலும், பெரியவங்க வந்தாலும், ஜமாத் வந்தாலும் நீ யாரோ வந்துட்டு போ, நான் அப்படிதான் இருப்பேன் என்ன செய்யறாங்க? பீடி சிகரெட்டை ஊதி நம்ம மேலேயே ஊதி விடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கச்சனத்தை அப்பதான் தூக்கி காட்டி பின்னாடி பித்தட்டெல்லாம் தெரிகிற மாதிரி கட்டுறாங்க. நவுதுபில்லா. இந்த அளவுக்கு ஒரு சமுதாயம், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மாற்றாருக்கு ஒப்பாக அதைவிடும் கீழ்த்தரமான, நவுதுபில்லா சொல்வதற்கு ரொம்ப நாவு கூசுகிறது, அதைவிட அசிங்கமான கீழ்த்தரமான முறையில் நம்முடைய சமுதாயம் மாறிக்கிட்டு வருகிறதுங்கிறது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி. இஸ்லாமிய சமுதாயம் என்பது அல்லாஹுமாகும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், மிக கண்ணியமான மார்க்கம், எல்லாராலும் புகழப்படக்கூடிய, எல்லாராலும் கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கத்திற்கு கூடிய நாம் எந்த அளவு கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணியத்தை நாமே குறைப்பதின் காரணமாகத்தான் மாற்றார்கள்லாம் சொல்றாங்க, என்ன பாயே இப்படி இருக்கிறீங்க, எங்க ஆளுங்களை பாருங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று மாற்று மத சகோதர சொந்தங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் என்பது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி. சங்கை குறித்தானவர்களே, நம்முடைய கடைசி நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய அமல்களை தொடர்ந்து தொண்டுபட்டு எந்த ஒரு தொய்வு இல்லாமல் நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஒரு நிதர்சனமா நடந்த ஒரு உண்மை செய்தி. ஒரு கம்பெனி, மிகப்பெரிய இந்த பில்டிங்களை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் அதுக்காக வேண்டி மிகவும் பாடுபடுறாரு. நல்ல திறமையானவர். அவர் ஒரு செய்தி அந்த கம்பெனியிலன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதற்காக வேண்டி என்ன சொன்னாலும் அது திருப்தியானவர்கள் செஞ்சு கொடுப்பார். அவங்க பார்த்தோன்னே பிடிச்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு வேலையா இருக்கும். ஒரு வேலை செஞ்சா அதை விட இம்ப்ரூவ்மெண்ட், அப்படியே புதுசா டெக்னாலஜி கொண்டு செய்வாரு. அப்படியே செய்யும் போது காலத்துக்கும் அவர் என்ன செய்யறாரு? மற்றவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் தான் அந்த கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நம்ம இவ்வளோ பாடுபடுறோம், இவ்வளோ மெனக்கடுறோம், இவ்வளோ இது பண்றோம், ஆனா நமக்கு என்ன செய்யல? கம்பெனி சேர்த்தும் கொடுக்க மாட்டேங்குது, ஒரு என்கரேஜும் பண்ண மாட்டேங்குது. இப்படியே நம்மளை வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்வதற்கு முடிவு பண்றாரு. உடனே தன்னுடைய முதலாளிகிட்ட போய் என்ன செய்யறாங்க? என்னுடைய வேலை நான் என்ன செய்யற, ஓய்வு பெற்றுக்கிறேன்னு சொல்றாரு. கடைசி இந்த ஒர்க்கு மட்டும் செஞ்சு முடியும்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரம்மாண்டமா லேண்டை காட்டி ஒரு மிகப்பெரிய இஸ்டிமேட் கொடுத்து இதுல நீங்க ஒரு நல்ல வீடு கட்டுங்கன்னு சொல்றாங்க. என்னையா போய் முடிச்சுட்டு போற நேரத்துல பார்த்தா இப்படி ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த வீட்டை கட்டுறாரு. அதுவும் கட்டும் போது ஒரு திருப்தியான ஒரு கட்டடமா இல்லை, ரொம்ப ஒரு கவலையா, இப்படி செய்யறாங்க இந்த நேரத்துல போட்டுட்டு இப்படி பண்றாங்களே, ஒரு திருப்தி இல்லாத, ஒரு புது டெக்னாலஜி இல்லாத, ரொம்ப சர்வசாதாரணமான முறையில அந்த வீடு கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டினுடைய சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்று கூட்டி, ஸ்டாஃப் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி இவரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? நம்முடைய இந்த கம்பெனியில, நம்முடைய இந்த பில்டர்ஸ்ல நீண்ட காலமாக எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் சிறப்பான முறையில், மிகப்பெரிய அற்புதமான முறையில் எல்லா விதமான வேலைகளையும் செய்து முடித்த நம்முடைய இன்ஜினியர் அவர்களுக்கு அவர் கட்டிய வீட்டை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு புறம் அவருக்கு சந்தோஷம், இன்னொரு புறம் என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்குற வீட்டை நான் இப்படி கட்டி விட்டேனே,
எல்லாருடைய வீட்டையும் பார்த்து பார்த்து கட்டினனே, எல்லா விதமான டெக்னாலஜி வச்சு கட்டினனே, புதுசா எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாரும் மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வச்சு கட்டினேனே, ஆனா என்னுடைய வீட்டை, எனக்கு வரக்கூடிய வீட்டை இப்படி கட்டிவிட்டேன் என்று கவலைப்பட்டார்கள். அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். கடைசியாக அந்த பெருநாளுடைய இரவு தான் நமக்கு மிகப்பெரிய அற்புதமான அந்த கூடி குடிக்கக்கூடிய அந்த நாள். அந்த நாளை நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகமதியும் திக்ர் இல்ல, உங்களுக்கு என்ன தெரியுமோ, குரான் ஓது தெரியுமா குரான் ஓதுங்க, நஃபிலான வணக்க முடியுமோ வணங்குங்க, ஸலவாத் ஓதுங்களா ஓதுங்க, திக்ர் செய்யுங்களா திக்ர் செய்யுங்க, என்ன அமல் செய்ய முடியுமோ செய்யுங்கள். ஆனா வீணான முறையில் அந்த நாளை கழித்து விடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கை குறித்தானவர்களே, அப்படிப்பட்ட அந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. குறிப்பாக ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த 2 ரக்காத் வாஜிபான நமக்கு தொழுகை, அந்த தொழுகை தொழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் தந்தல் புரியணும். அதற்கு முன்னதாக நம்முடைய ஜும்மால இமாம் சொல்லிட்டாங்க, நம்முடைய பிறை பார்த்ததிலிருந்து பெருநாள் தொழுகை வந்து முசல்லா வருவதற்கு முன் உங்களுடைய ஈதுல் ஃபித்ர்களுடைய ஃபித்ரா காசை நீங்க என்ன செஞ்சிருங்க, கொடுத்து முடிச்சிடுங்க. தலா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. பிறந்த குழந்தை முதற்கொண்டு மரணிக்கக்கூடிய மண்ணறையில் செல்லக்கூடிய அந்த நபரை என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஈதுல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் நோற்ற நோம்பினுடைய அந்த சிறு பெரு பாவங்கள் தவறுகள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஏழை வரி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பச்சம் புள்ள என்ன நோன்பு வச்சுச்சு, என்ன சொல்லுச்சு, அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும் என்று சொன்னால், அதன் மூலியமா அந்த ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பலா முசீபத்தை நீக்குவான் என்பதாக முஃபஸ்ஸீரீன்கள் முஹத்தீஸீன் விளக்கம் தர்றாங்க. அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கடைசி நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. முழுமையான முறையில் 30 நோன்புகள் 30 தராவின் நோற்பதற்கும் தொழுவதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் தந்தல் புரிவானாக. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்த நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அதற்குண்டான கூலி பன்மடங்காக அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறுபிறு தவறுகள் பாவங்கள் குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து முழுமையான கூறியில் அல்லாஹ் எந்த நோன்பை அல்லாஹ் பிரியப்பட்டானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையும் எந்த நோன்பையும் பிரியப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நோன்பாகவும் தொழுகையாகவும் நம்முடைய தொழுகையும் நோன்பையும் இன்ன பிற நல்ல மல்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இதிலும் குறிப்பாக நிறைய பேர் தான தர்மங்கள் செய்வதற்கு ரொம்ப கஞ்சித்தனம், நல்ல செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆனா தன்னுடைய ஜோப்ல இருந்து எடுத்து கொடுக்கறது என்ன செய்யும், மனசு வர மாட்டேங்குது. தேடி குடிச்சு அழுக்கு நோட்டை 50 ரூபாய் 100 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்கறதே நம்முடைய உள்ளங்கள் இருந்துகிட்டுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை அதுல குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய 2 கைகளை இப்படி கட்டிக்கிறீங்க, எதுக்கு தெரியுமா, நான் ஜோப்ல இருந்து எடுத்து கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ் சூரத்தில் பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்றான் 15வது ஜுஸ்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு செய்தி அல்லாஹ் பதிவு செய்யறான், உங்களுடைய 2 கைகளை இப்படி இறுக்கி கட்டிக்கிறீங்க, காரணம் தன்னுடைய ஜோப்ல இருந்து போயிடக்கூடாது. நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, ஆனா அதை நீங்க ஒருபோதும் உங்களுடைய மண்ணறைக்கும் கொண்டு போக முடியாது, உங்களுடைய மறுமைக்கும் கொண்டு போக முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ நீங்க தாராளமா போய் செலவு செய்யுங்க. வாப்பிக்கும் இம்மா ரஸக்னாக்கும், நீங்க ஒருபோதும் சம்பாதிக்கல, நான் கொடுத்ததுல இருந்து தான் உங்கள்ட்ட இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கணும், உங்களால் எவ்வளவு அல்லாஹ் சக்தி கொடுத்திருக்கிறானோ தாராளமான முறையில் ஏழை எளிய மக்களுக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கைது வரக்கத்தை நபுமா தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். சலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.